ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெயின்போ டோர் மான்வாவோட 65வது எபிசோட தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு இன்னமும் ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அங்கே கிங்கா சொல்கிறான், பாரு உன்னை மரியா ஹீல் பண்ணா இல்லையா, இப்போ ஏன் உன்னோட கண்ணிலேருந்து இப்படி ரத்தமாக ஊற்றுது. அந்த இடத்துல இப்போ தான் நம்ம சுபாரு அவனோட இன்னொரு கண்ணை பார்க்குறான். அங்கே பயங்கரமாக ரத்தமாக ஊற்றுது. நெக்ஸ்ட் சீனில் ப்ரெஸ் மீடியா எல்லாருமே நம்ம கிங்கா ஷீகிஷிமா நம்ம சுபாரு எல்லாருக்கிட்டையும் கேள்வி மேல கேள்வியா கேக்குறாங்க. ஆனா ஆன்சர் சொல்றது ஏதோ நம்ம ஷீகிஷிமா தான். முக்கியமா அண்டர் வேர்ல்டுல நடந்த அந்த மீட்டிங்கை பத்தி ஆளு சொல்றான். அதையும் அவங்க மும்முரமா அப்படி கேக்குறாங்க. ஓ இப்படியானு. முன்னாடி நம்ம ஹாஜி லியானு அங்க ஒரு பேட்டில் நடந்திருக்கும்ல, அதனால ஏற்பட்ட டேமேஜுக்கும் நம்ம ஷீகிஷிமா மத்தவங்க எல்லாருமே பொறுப்பேத்துக்கிறாங்க. டைம்ல மத்த நேஷனையும் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்ல எல்லாருமே அதுக்கு ஒத்துக்கவும் செய்யறாங்க. மீட்டிங் முடிஞ்சக்கப்புறம் ஏதாச்சும் கொஸ்டின் இருக்கா நம்ம ஷீகிஷிமா கேட்பானா. அதுக்கு எல்லாருமே அங்க கையை தூக்குறாங்க. ஷீகிஷிமாக்கு அங்க போதும் போதும் இதை சொல்றதுக்கு. அட போங்கடாடே, இந்த மாதிரி நான் ரொம்ப எக்ஸஸ்ட் ஆயிட்டேன். பின்னாடியே கிங்காவும் சொல்றான், ஆமா இல்லையா பின்ன ஆன்சர் எல்லாத்தையும் சொன்னது நம்ம ஷீகிஷிமா தான். நான் சுத்தமா யோசிக்கல நம்ம ஷீகிஷிமா இப்படி எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுவாருன்னு. அவரு என்னதான் ஒரு ப்ரோவா இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் ஒரு எக்ஸஸ்ட் ஆயிடுறாரு. அங்க ஷீகிஷிமாவும் கேக்குறான், ஆமா சுபாரு உன்னோட கண்ணு எப்படி இருக்கு அண்ணா. அது இப்போ ஓகே தான், ஸ்டேஜா எந்த விதமான விஷயமும் இப்ப ஏற்படல அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. சரி எதுக்கும் நீ பாரு. ஷீகிஷிமா இதுக்கப்புறம் உட்காந்து ஃபோர்த்து பிரச்சனையா ஒரு டிசாஸ்டர் வரப்போகுது, அதை பத்தி அவங்க பேசுறாங்க. அங்க சுபாரும் ஆல்ரெடி சொல்லியிருப்பான் இந்த விஷயத்த கிங்கா பார்த்துப்பான்னு. கிங்காவால உண்மையிலேயே இந்த விஷயத்த பார்த்துக்க முடியுமா? கண்டிப்பா பார்த்துக்க முடியும். அதனால நீங்க எந்த விதமான விஷயத்தையும் கவலைப்படாதீங்க. இப்ப யோசிக்கிறது வேற ஒருத்தனை பத்தி தான். ஒண்ணுமே பண்ணாம ஜாலியா என்னோட கார்டை ஸ்வைப் பண்ணி யூஸ் பண்ண இருக்கான். அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹியூடோ தான். ஹியூடோ நம்ம அகிராவோட கார்டை வச்சு பயங்கரமா செலவு பண்ண இருக்கான். சீன் ஃபோர்த் இன்சிடென்ட்டை பத்தி நம்மளுக்கு இப்பதான் சொல்றாங்க. அந்த ஃபோர்த் இன்சிடென்ட்ல நம்ம ஷீகிஷிமாவும் கோல்ட் கிங்கும் இறந்து போவாங்க. அதுக்கு காரணமும் இம்ப்ராக்டஸ் விக்டர். அதுதான் அது டோக்கியோக்கு பின்னாடி இருக்க கியோஷி மவுண்டன். அந்த மவுண்டன்ல அது இறங்கும். அதனால ஆரம்பிக்க போறதுதான் இந்த ஃபோர்த் டிசாஸ்டர். இப்போ அதே மாதிரி தான் விஷயமும் அங்க ஏற்பது. ஏதோ ஒரு உருவம் பயங்கர வேகமா அங்க இடிக்குது. அதே தான் அது சன்லைட் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா க்ரோ ஆயின்னு இருக்கு. அதோட க்ரோயிங் ரேட் அது 7% இருக்கு. இதே மாதிரி அது கொஞ்சம் கொஞ்சமா க்ரோ ஆயிட்டா போதும் இந்த உலகத்திலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கிரியேச்சரா மாறிடும். ஈவன் மத்தவங்களால அவ்வளவு சீக்கிரத்துல கொல்ல முடியாது. இப்படி அதை யோசிக்கும் போது நம்ம ஆளுங்களோட சவுண்ட் கேக்குது. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க தான் அந்த ஃபோர்த் டிசாஸ்டரா? அங்க அதுக்கு புரியல பாவம். ஏன்னா அதுதான் ஃபோர்த் டிசாஸ்டர்னு அதுக்கு தெரியல. நம்ம ஆளுங்களுக்கு தெரியும்ல. அதனால நம்ம கிங்கா அவனுடைய ஐஸ் நயன் அந்த ஸ்கில்ல வச்சு ஒட்டு மொத்தமா சோழியை மூச்ச விட்டாரான். ஹியூடோ தான் காமெடி பண்ண இருக்கான். அடே அப்புறம் ஏன்டா என்ன கொண்டு வந்த? சும்மா தான் உன்னை கொண்டு வந்தேன். அப்புறம் வேலையை முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுல நம்ம ஹாஜின் சமைக்கிறான். நம்ம லியானு அவன் மத்த விஷயத்துக்கு அங்க ஹெல்ப் பண்ண இருக்கான். இதுல நம்ம ஹியூடோ வேற அதை பார்த்து சொல்றான், என்ன ஆச்சு ஓசிலே நீங்க நிறையவே என்ஜாய் பண்றீங்க போல. இதை கேட்கிற நம்ம சுபாருவும் சொல்றான், நீ சொன்னா ஓசில என்ஜாய் பண்றது இவங்க இல்லடா, அது உண்மையிலேயே நீதான் எப்படின்னு சொல்லிட்டு அங்க அவன் லஞ்சுக்கு போறான். உள்ள நம்ம சாய்க்காவோட மெசேஜ் அங்க வருது, மன்னிச்சிரு நீ லஞ்சு சாப்பிடும் போது நான் இன்டரப்ட் பண்ணும் அப்படின்னு ஆசைப்படல. என்ன விஷயம்னா உன்னை தேடி நிறையவே விசிட்டர்ஸ் அவங்க வந்திருக்காங்க. எப்போ நீங்க அண்டர் வேர்ல்டுக்கு போயிட்டு வந்தீங்க, ஏகப்பட்ட விஷயத்த பண்ணீங்க அப்படின்னு நாங்க பிரஸ்ல நீங்க சொன்னீங்களோ, இப்பயும் உங்களை தேடி நிறைய பேரும் வந்திருக்காங்க. அதுவும் இதுக்கு நம்ம சுபாருவை கிட்னாப் பண்ணிட்டு போகணும் தான். இது மூலமா நம்ம சுபாருவை வச்சு அவங்களோட நேஷன்ல இருக்க பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம்ல. அதனால நம்ம சுபாரு அங்க எட்டி பாக்குறான். அங்க யோசிச்ச மாதிரியே நிறையவே ஆளுங்க வந்திருக்காங்க. ஒருத்தங்களும் ஒரு விதமா இருக்காங்க. இதனால நம்ம சாயா சொல்றான், நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. ஆனா அவங்களுக்கு தெரியல அவங்க தப்பான இடத்துக்கு வந்துட்டாங்கன்னு. ஏன்னா நம்ம ஆளுங்களே மிகப்பெரிய மாஸ்டருக்கு சமம். அங்க 4 பேருமே பவரை காட்டி அவங்களோட நிலைமையை மோசமாக்கிறாங்க. அங்க இதனால அங்க பாஸுக்கு கால் பண்ணி பயங்கரமா அவங்க கத்துறாங்க, யோ பாஸ், இங்க நான் என்ன யோசிச்சேன்னா சுபாரு கூட ஒண்டிதான் நாங்க சண்டை போடணும் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா இங்க என்னையா 4 மாஸ்டருங்க ஆல்ரெடி இருக்குதுங்க. அதனாலேயே பாவம் நம்ம சுபாரு எதிர்த்து அவங்களால அங்க ஒண்ணுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் நம்ம சிபிலு வாங்குஷ் இவங்க எல்லாருமே அங்க தனியா வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க சிபிலும் சொல்றான், நான் கேள்விப்பட்டேன் நம்ம சில்வர் கிங் அவரும் நம்ம சுபாருவோட கான்ட்ராக்ட்ல இருக்காருன்னு. அதனாலதான் இந்த விஷயத்த உங்க 2 பேருக்கும் இன்ஃபார்ம் பண்ணணும்னு வேற ஒரு இடத்துக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். அதுவும் முக்கியமா இந்த உலகத்துல ஏற்பட போற அந்த 8வது டிசாஸ்டரை பத்தி தான். அது இப்போ திரும்பவும் எழுதப்பட்டிருக்கு. அது ப்ளூ கலர் ஐயோட இருக்கிற ஒரு எக்ஸிக்யூட்டர். அவனால் தான் இது ஏற்பட போகுது. இன்னமும் கொஞ்ச நாள்ல கூடிய சீக்கிரத்துல அவன் இந்த உலகத்துல அப்பியர் ஆக போறான். என்னது ப்ளூ ஐ எக்ஸிக்யூட்டரா? ஆமா நீங்க கேள்விப்பட்டது கரெக்ட் தான். அவன் யாருன்னா உங்களுக்கு முன்னாடி ஒரு சில்வர் கிங்கா ஒரு லேடி இருந்திருப்பாங்களே, ரோயினை கூட வளர்த்துருப்பாங்களே, இவன் தான் நெக்ஸ்ட் சில்வர் கிங்கா ஆகணும்னு. உங்களுக்கு கொன்ன அதே பர்சன் தான் இவன். இது எப்போ ஆரம்பிக்கும் அது தெரியல. ஆனா இது கூடிய சீக்கிரத்துல ஆரம்பிக்கும்
ஆரம்பிக்க போகுது. அதனால சீக்கிரமா நம்ம ஏதாச்சும் பண்ணணும் வாங்கிஷ். ஏன்னா அவ்வளவுதான் நம்ம சுபாருவோட ஃபியூச்சர் அது எப்படி வேணாலும் மாறலாம். ஈவன் அவன் இறந்து போகவும் வாய்ப்பு இருக்கு. இதுக்கப்புறம் ஒரு ஐஸா இருக்கிற ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்க ஒரு பர்சனும் யார்கிட்டயும் பேசின்னு இருக்கான். ஹலோ, உனக்கு வந்து கேக்குதுல? அந்த ஆபரேஷன் தானே? புரியுது புரியுது. இந்த ஜாபை வந்து நான் எடுத்துக்கிறேன், மீதி விஷயத்த நான் பாத்துக்கிறேன்யா. என்ன யாரையோ கொண்டு வச்சுட்டு அங்க அட்மினிஸ்ட்ரேட்டர் கிட்ட எவனும் ஒருத்தன் பேசின்னு இருக்கான். மீதி விஷயத்த அப்புறமா அனுப்புறேன் அப்படின்னு அங்க கால்லையும் சொல்றாங்க. அங்க இதனால அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷமாவுது. நான் அந்த ப்ளூ ஐயோட இருக்கிற அந்த எக்ஸிக்யூட்டர் இவனால் தான் அந்த 8வது டிசாஸ்டர் அது வந்து வரப்போகுது. ஸோ ஆளு அட்மினிஸ்ட்ரேட்டர் கிட்ட என்ன பேசணும் எல்லாமே நம்மளுக்கு இதுக்கப்புறம் தான் தெரியும். சீன்ல நம்ம லியாம் ஹாஜின்னு அங்க கிளீன் பண்ற வேலையெல்லாம் பண்ணிருப்பாங்க. அங்க ஹியூடோ தான் ஜாலியா அங்க தூங்கின்னு இருக்கான். அவன் எழுந்தோனே ஃபர்ஸ்ட் கேட்கிற விஷயம், அம்மா சுபாரு வந்து எங்க போனா? சுபாருவா எங்கேயோ கேஃபிக்கு போயிருக்கான் என்ஜாய் பண்ணலான்னு. ஆமா ஆமா, உங்களை பார்க்கும் போதும் என்ஜாய் பண்ற மாதிரி தான் தெரியுது. ஆமாண்டா, நம்ம வந்து சும்மா இருக்க கூடாது, அவனோட வீட்டுல தங்குறோம், இதை கூட பண்ண முடியாதா என்ன? அதனால தள்ளுறியா? இந்த சோஃபாவையும் நான் கிளீன் பண்ணோம். ஆமா, என்ன யோசிக்கிறேன்? இந்த மாதிரி இந்த ஜாலியான அமைதி வந்து எவ்வளவு நேரத்துக்கு நீடிக்கும்னு யோசிக்கிறேன். கண்டிப்பா ரொம்ப நேரத்துக்கு நீடிக்காது. சொல்லி வாயமுல்ல. நெக்ஸ்ட் சீன்லயே ஏதோ ஒரு போர்ட்டல் கிரியேட் ஆகுது. இந்த சைடு இதெல்லாம் தெரியாம நம்ம ஆளு சுபாரு ஜாலியா இருக்கான். இந்த கேஃபேனா ஆளுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கேஃபேல இருக்க அமைதிய அப்படி என்ஜாய் பண்ண இருக்கான். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த இடம் ஃபுல்லா இருக்கா? இங்க யாராச்சும் வந்து உட்காருவாங்களா? ஃபுல்லாலாம் இல்ல, நீங்க வேணும்னா வரலாம். அதுக்கப்புறம் தான் அவன் மத்த சீட்ஸையும் நோட் பண்றான். அங்க எல்லாமே காலியா தான் இருக்கு. ஆனா அப்படி இருக்கும் போதும் அவரு இந்த சீட்ல வந்து தான் உட்காராரு. அம்மா வெளியில கொஞ்சம் பாருங்களேன், என்ன ஒரு அழகான உலகம், என்ன ஒரு அழகான கிளவுடு, ரொம்ப அழகா இருக்குல்ல இந்த பூமி. ஆமா, இது வந்து ரொம்ப அழகா தான் இருக்கு. அட இருங்க, அவரு என்ன அழுவுறாரா? அட என்ன ஆச்சு? எதுக்காக இப்படி கண்ணீர் விட்டு நீங்க அழுவுறீங்க? இல்ல இல்ல, நீ நினைக்கிற மாதிரி நான் ஓகே தான், எனக்கு எதுவுமே இல்ல. உண்மையா சொன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி ரொம்ப அழகான ஒரு உலகத்தை பார்த்தோன்னே நான் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன்பா. ஏன்னா இந்த மாதிரி ஒரு உலகத்தை நான் அழிக்கணும், இது வந்து கொஞ்சம் இல்ல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னது அழிக்கணுமா? நீங்க என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியல. அப்புறம் தான் உன்னோட கார்டை காட்டுறான். இந்த ப்ளூ ஐ ஏஜென்சின்னு ஒரு ஏஜென்சி இருக்கு. இதுல இருந்து இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கான மிஷின்ல இவனும் ஒரு பர்சனா. உன்னோட பேரு ஆஸ்மோடியஸா. நான் தான் அந்த ப்ளூ ஐ கம்பெனியோட பிரசிடென்ட். மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் சுபாரு. இன்னும் எல்லாருமே என்ன தெரியுமா இந்த உலகத்துல கூப்பிடுவாங்க? என்ன எக்ஸிக்யூட்டர்னு சொல்லுவாங்களாம். இதை கேட்கும் போது நம்ம சுபாருக்கு பயங்கர கடுப்பாவது. அவனோட ஆர்எஸ வெளிப்பத்த ஆரம்பிக்கிறான். ஹே ஹே இருப்பா, நான் எதிர்பார்க்கல நீ வந்து உண்மையிலேயே இந்த அளவுக்கு பவரா இருப்பேன்னு. நான் கேள்விப்பட்டேன் 2 மாசத்துக்கு முன்னாடி தான் நீ ஒரு பிளேயரா மாறின. இப்படி இருக்கும் போதும் நீ இந்த அளவுக்கு பவரா அடைஞ்சிருக்க. அதனால தான் உன்ன மாதிரி ஒரு பர்சனு உன்ன அட்மினிஸ்ட்ரேட்டரே பார்க்கணும்னு எவ்வளவு ஆர்வமா இருக்காரு. ஆனா இருப்பா, இந்த மாதிரி நான் சண்டை போட ஒன்னும் இங்க வரல. நான் உன் முன்னாடி இருக்கேன்ல, இது ஒன்னும் என்னோட மெயின் பாடியே இல்ல. அதாவது சோலோட செப்பரேட் செய்யப்பட்ட ஒரு பாடி மாதிரி தான் இது. அதனால என்னதான் நீ என்ன பண்ணாலும் என்னோட மெயின் பாடிக்கு எனக்கு எதுவுமே ஆகாது. சுபாரு மெயினா கேக்குது அந்த ஏஜென்சியை பத்தியும் இந்த கம்பெனியை பத்தியும் தான். அதுக்கும் மேல வார இவங்க டிக்ளேர் பண்ணணும்னு சொல்லி டைரக்டா நம்ம சுபாரு முன்னாடியே வந்துட்டாங்க. இல்ல இல்ல, நீ ஸ்லைட்டா தப்பா சொல்லிட்ட. உங்களை மாதிரி கம்பெனியோட வேலையே என்ன தெரியுமா? டார்கெட்டடா இருக்கிற உங்களை மாதிரி பர்சனோட நம்பிக்கைய ஒட்டு மொத்தமா நாங்க உடைக்கணும். அதாவது உன்னையும் உன்னோட மத்தவங்களோட நம்பிக்கையும் தான். நீங்க இப்பதான் நோட்டீஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மன்னிச்சிருப்பா, வந்து அப்பாயின்மெண்டே இல்லாம எவ்வளவு தூரம் கூட பேசின்னு இருக்கணும். இது ஏதோ ஒண்ணு டார்கெட் ஒண்டி நீயான்னு கேட்ட கிடையாது. கூட இருக்கிற மத்தவங்க எல்லாருமே தான். எல்லாரையும் நாங்க தனித்தனியா, அதாவது ஒருத்தங்களா மீட் பண்ணவும் போயிருக்கோம். கேட்கிற நம்ம சுபாரு, சாய்கா, கோல் கிங் மத்தவங்க எல்லார்கிட்டயும் அவன் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அங்க முடியல. எதுவுமே அங்க கான்டாக்டும் வாங்கல. என்ன ஆச்சு சுபாரு? டெலிபதி வந்து ஒர்க் ஆகலையோ? என்ன மன்னிச்சிரு சுபாரு, ஏன்னா நாங்க ஆல்ரெடி அந்த எபிலிட்டியை எப்பயோ பிளாக் பண்ணிட்டோம். எப்படி நீ அதை பண்ண? அதுவா, அது எங்க கம்பெனியோட சீக்ரெட்டு, அதெல்லாம் வெளியில சொல்ல முடியாது. ஒரு சைடு நம்ம சுபாருக்கு பயங்கர கடுப்பா இருக்கு. ஏன்னா இவன மாதிரி ஆள ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் இவன் மீட் பண்றான். இவன் என்னதான் பண்ண வந்திருக்கான், உன்னோட ட்ரூவான இன்டென்ஷன் அது வந்து என்னன்னு தெரியல. அங்க அவனும் வாட்ச பாத்துக்கினே சொல்றான், ஆல்மோஸ்ட் டைம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல மத்தவங்க எல்லாருக்குமே உன் மேல எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குதோ. நெக்ஸ்ட் சீன்ல ஹியூடோவும் சொல்றான், நான் சொன்னல அந்த விஷயம் வந்து ஆரம்பிச்சிச்சு. உலகம் அது வந்து நரகமா மாற ஆரம்பிக்குது. அங்க வானம் ரொம்ப அழகா ப்ளூ கலர்ல இருக்கும்ல, அது எல்லாமே அப்படியே உடஞ்சி தனித்தனியா போக ஆரம்பிக்குது. பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியுது இதே மாதிரி விஷயம் தான் உங்களோட உலகத்திலயும் அங்க ஏற்பட்டிருக்கும். சீன்ல ஆஸ்மோடியஸும் சுபாரு கிட்ட சொல்றான், ஹே சுபாரு, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பாக்குது உனக்காகவே நான் கொண்டு வந்திருக்கேன். இதுல ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷனும் இருக்கு. நம்ம சுபாருக்கு அங்க பயங்கர கோவம் வந்து எங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த ப்ளூ ஐ கம்பெனி இவங்களோட ட்ரூவான இன்டென்ஷன் அது என்ன நம்மளுக்கு தெரிய வந்திருக்கும். நம்ம ஆளுங்களை ஒட்டுமொத்த உடைக்கணும். இதுக்காக பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு. அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டரோட சண்டை அதெல்லாம் எப்பதான் வரப்போகுது எல்லாமே நம்மளுக்கு இன்னமும் கூடிய சீக்கிரத்துல தெரிய வரும். மேலே இதுக்கப்புறம் தான் கதை சும்மா வேற லெவல்ல போகும். ஸோ மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க.
ஏன்னா லைக் போட்டா ஒண்டி தான் ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ மறக்காம லைக்கை தட்டி விட்டுருங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.